கேள்வி கேட்குது, திரும்ப உங்களை நம்புறதுக்கு பயப்படுது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஐம் சாரி, என்ன நீ ஃபர்கிவ் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம எதிர்பாராமல் நடக்குது. பட் ஹவு வி டேக் இட், ஹவு வி ரிசீவ் இட், ஹவு வி ரியாக்ட் இட், இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பிரெயினே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஹார்ட்டுக்கு உள்ளே எப்படி அதை எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ அதை ரிஜெக்ட் பண்ணிவிடு. ரெண்டாவது, அப்படி நடந்ததுக்கு அதை ஹார்ட்டுக்குள்ள அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடாது. என்னவா வேணா இருக்கட்டும், வாட் கைண்ட் ஆஃப் ஹர்ட், அதை ஹார்ட் லெவலுக்கு உள்ளே கொண்டு வந்து உன்னை ஹர்ட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிடு. ஸோ பிரெயினாக இருக்க அடல் செல்ஃபாக இருக்கிற நீங்கள், யூ நீட் ஆஸ் சாரி டு யோர் செல்ஃப் ஃபார் வாட் எவர் ஹேப்பன்ட். என்ன மாதிரி சுச்சுவேஷன், என்ன மாதிரி பீப்புள் உங்களை பேசியிருக்கலாம், ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், வேர்பல் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர், யூ நீட் டு ஆஸ்க் சாரி டு யோர் செல்ஃப். சரி, இப்படிலாம் அவங்க பண்ண இதுக்கு நான் என்கிட்ட நான் சாரி கேட்டு என்ன பண்ணேன், இது மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம், அப்படியே உங்களுக்கு ஒரு கொஷின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. there is no guarantee what will happen in the future, but this present moment, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்காத வரைக்கும், அந்த பழைய இன்சிடெண்ட்டை போட்டு கிளறாத வரைக்கும், அந்த இன்சிடெண்ட் பற்றி யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் திரும்ப நடக்காது. ஒருவேளை அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுற இதில் இருக்கீங்க, மீட் பண்ணுறீங்கனாலும் யூ டோன்ட் நீட் டு வரி இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்காமல் இருக்க போது. இல்லை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க, அந்த கேரக்டரே நீங்கள் உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா ரியாலிட்டிலையும் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் ஆகிடுவாங்க. தானாகவே அவங்க உங்கள் லைஃப்பில் வர மாட்டாங்க. வந்தால் கூட அவங்க போயிடுவாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, பழைய மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, எதுவுமே. பிகாஸ் யூ ஆர் அவாய்டிங் தட் இன்சிடென்ட் டூ. அந்த இன்சிடெண்ட், அந்த பர்சன், அந்த எனர்ஜி, அதை மொத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்போ திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், ஒரு வலி இருக்க அந்த சுச்சுவேஷனும் எதுவோ அது உங்கள் லைஃப்பில் நடக்காது. அது அவாய்டபிள். ஸோ அதுவும் இக்னோர் பண்ணப்படும். ரியாலிட்டியில் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் யுவர் மைண்ட், யுவர் இன்னர் வேர்ல்ட் கிரியேட்ஸ் த அவுட்டர் ரியாலிட்டி. ஸோ அப்போ இன்னர் வேர்ல்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிளம்ஸியாக இல்லாமல், ஒரு வார் ஜோன் போடாமல், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக அமைதியாக இருக்கீங்களோ, அதே லெவலுக்கு தான் உங்கள் ரியாலிட்டியும் இருக்கும். இன்னர் வேர்ல்டு பயங்கர ஃபியரோட, கில்ட்டோட, ஷேம்